திருமந்திரமாலையினுடைய கட்டங்கள் ஒவ்வொன்றுமே எப்படி இருக்கு? 5 கோடுகள் நெடுக்காகவும் 5 கோடுகள் குறுக்காகவும் வரைந்து 4 நாளும் 16 அறை, 4 4 16 அறைகளை கொண்டு வந்தாங்க. இந்த 16 அறைகளுக்கு பெயர் தான், இதை வைத்து விளையாடக்கூடிய கலை தான் சோடச கலைன்னு சொல்லி சொன்னாங்க. 16 என்றால் என்ன? சோடசம். இந்த சோடச கலை தான் ஜோதிஷ கலையா மாத்தினாங்க. இந்த சோடச கலை தான் ஜோதிஷ கலையா மாத்தினாங்க. ஆனா ஜோதிஷ கலையில நடுவில் இருக்கக்கூடிய 4 கட்டத்தை தூக்கிட்டாங்க. அந்த 12 ஃபில் பண்ணா உள்ள 4 கட்டம் இருக்கு இல்லையா, அது 16 கட்டம். எல்லா விஷயத்திலையும் இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் சோடச கலை. அது ஜோதிஷ கலையா மாறுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த தகரம் தகரமாக மாறுவது இயல்பு, தகரம் தகரமாக மாறுவதும் தகரம் தகரமாக மாறுவதும் இயல்பு.